ஹே எவ்ரிவான், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ கோகோனட் ஆயில் நல்லா சூடான உடனே கடுகு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போது லைட்டாக வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. ஸோ அதனால் எனக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன் இதில். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடுங்க. ஸோ உப்பு சேர்த்துருக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்கங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னோம்ல, அதை நல்லா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் அந்த சிக்கனோட மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கறி வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது இப்போ மூடி வச்சு நல்லா வேகட்டும். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இதை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணிட்டு இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க. சிக்கன் மசாலா ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறதுனால இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேங்க. அது 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலா இருக்கலாங்க, அந்த தேங்காய், சின்ன வெங்காயம் அதையும் சேருங்க. இதை சேர்த்து நல்லா திக்காக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு சொன்ன மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. கறி ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். மசாலா கொஞ்சம் வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. நல்லா அது கொதித்து வரட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதித்து வருதுன்னு. கறியும் நல்லா வெந்துருச்சு, மசாலாவும் நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.